ஹாய் காய்ஸ் அண்ட் வணக்கம். இது உங்கள் ஃப்ரெஷ் கேமிங். நான் தான் உங்கள் ஃப்ரெஷ் முகமது. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணலையா? உடனே கீழே இருக்கும் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்தா ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யாருக்குமே தெரியாத 5 தெருக்கே விடுற வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் லவர்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் யாரோட ஸ்டேட்டஸாச்சும் பார்க்கணுங்கிற பேரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த விரலை வச்சு நல்லா அழுத்து நீங்கள் டிஸ்பிளே ஸ்டேட்டஸாச்சும் பார்க்கணுன்னு. ஸோ அப்படி பண்ணாதீங்க. இதுவே வேற ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3 விரலையும் அந்த டிஸ்பிளேல வச்சு அப்படி இது பண்ணிங்கன்னா போதும். ஸோ அப்படியே அந்த இமேஜ் அப்படியே நின்றோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு டாட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே போயிடும். நீங்கள் டிஸ்பிளே வந்து நல்லா அந்த விரலை வச்சு அழுத்தி க்ராக் பண்ணுங்கிற தேவையே இல்லை. ஸோ வாட்ஸ்அப் யூசர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது இரண்டாவது வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு வா வேறு லெவலில் போட்டிருக்காங்க என் ஸ்டேட்டஸு. சரி ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ பாய், நல்லா இருக்கீங்களா? சரி அந்த ஸ்டேட்டஸை கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றது. வச்சிடுறேன். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சி விட்றங்கிற பேரில் ஃபோன் எடுத்து வேக அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவருக்கு அனுப்பிச்சி விட பார்ப்பீங்க. ஸோ அப்படி பண்ணுறதை விட்டுவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சி விடணுமோ அந்த ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபார்வேர்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபார்வேர்டு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஹலோ மச்சான், தேங்க்யூடா மச்சான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 3வது வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செல்லுக்கு யாராச்சும் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா அதை வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வரக்கூடாது. அதே மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் வர போய்ட்டு யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அந்த மாதிரியும் கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான ஒரு முறையில் ஏதாச்சும் ஒரு ட்ரிக் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வர போய்ட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாப்அப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் ஷோ பாப்அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் செல்லுக்கு யார் மெசேஜ் அனுப்பிச்சாலும் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி பாப்அப் ஆகி நின்றுடும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 4வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரோட சார்ட்டை ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் சார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வித் மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சார்ட்டோடையே நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் சென்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ ஒரு ஃபைல் வரும். அந்த சென்ட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா HTML வியூவர் அப்படின்னு ஒரு வியூவர் இருக்கும். ஸோ அந்த வியூவரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் எந்த ஆதி காலத்துலேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக கிளியராக எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ட்ரிக்கை எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 5வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸோட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாச்சும் படம் இல்லை கேம்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு விளையாண்டுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி நல்ல வேலை நம்ம லவ்வரோட மெசேஜ் அனுப்புறது யாருக்குமே இந்த வீட்டில் தெரியல. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாட்ஸ்அப் செட்டிங்ஸுக்கு போய்ட்டு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவசியை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்னு ஒரு லாக் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எனபிளில் இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இத்தனை மெசேஜ் வந்திருக்கு, உங்களுக்கு இத்தனை சார்ட் வந்திருக்கு, உங்களுக்கு இத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் வந்துடும், பேரே காமிக்காது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுறது. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிச்சை கேட்குங்கிற தேவையில்லை. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஆப் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுற தேவையில்லை. அந்த ஆப் சேஃபாக இல்லையான்னு தெரிஞ்சிக்க வேண்டிய தேவையில்லை. ஒன்றுமே வேணாம். உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு மீடியாக்குள்ளார போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா,
3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அடுத்த செகண்டே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட் ஸ்டேட்டஸஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த டாட் ஸ்டேட்டஸஸ் ஃபோல்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ரீசெண்டாக பார்த்த எல்லா ஸ்டேட்டஸுமே அதில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஃபோல்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். எந்தெந்த வாட்ஸ்அப் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரியே நிறையா வீடியோஸ் வேணும்னா உடனே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு அந்த சேனலுக்கு அந்த ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஃபர்வேஷ்.